ஹே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் பிரியாணி சட்டியில் 100 ml எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கு நம்ம எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலா 2 பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது எல்லாமே ஒரு 5 நான் சேர்த்துருக்கேன். பிரியாணி இலை 2 சேர்த்தா போதும். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா நீளமாக தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கணும். நான் ஒரு பெரிய வெங்காயமாக பார்த்து ஒரு 4 வெங்காயம் வெட்டியிருக்கேன். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பிரியாணிக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகி வரணும். ஸோ இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் மூடி வச்சு சமைச்சாதான் அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு வதக்கிட்டு நம்ம தட்டை வச்சு மூடிடணும். நெக்ஸ்ட் ஒரு வதக்கிட்டு தட்டை வச்சு மூடிடணும். இந்த மாதிரி ஆவியை வெளியவே விடக்கூடாது. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 6 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நான் ஒரு 3/4 கிலோ பிரியாணி செய்கிறேன். ஸோ அதுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். பச்சை மிளகாவை நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்தோம் அப்படின்னா தான் அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கும், கொஞ்சம் காரமும் இறங்கும், நல்லாயிருக்கும். நடுவில் கீறிட்டு நம்ம சேர்த்துக்கணும். முழுசாக சேர்த்தோன்னா பச்சை மிளகாவோட காரம் இறங்காது. ஸோ இது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம தட்டை வச்சு மூடிடலாம். சைட் பை சைட்லேயே இப்போ நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஆளுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா களைஞ்சிட்டு நம்ம அது பக்கம் ஊற வச்சிடலாம். அது பாட்டுக்கு ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா சூப்பராக வதங்கி வந்துடுச்சு. வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம். புதினா கொத்தமல்லி 2மே சேர்த்து 1.5 கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அதுதான் ஃப்ளேவரு. புதினா கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது 2ம் நம்ம பிரியாணிக்கு எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் அந்த எண்ணெய் மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம இப்போ அதில் மிளகா பொடி போட போகிறோம், ரெட் சில்லி பவுடர் போட போகிறோம். ஸோ இந்த எண்ணெயிலே நம்ம போட்டோம் அப்படின்னா அது நல்லா வதங்கி நல்லா கலர் கொடுக்கும். நம்ம எக்ஸ்ட்ராவாக கலர் எதுவும் போடணும், கலர் பொடி போடணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சுன்னா நல்லா ரெட் கலரில் சூப்பராக வந்துடும். நான் இன்றைக்கி 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் பேசிக்காகவே நான் கொஞ்சம் காரம் சாப்பிடுவோம். இருந்தாலும் இதுக்கு மைல்டாக தான் இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ அந்த எண்ணெயில் நல்லா மிளகாத்தூள் வதங்கினதுக்கப்புறமா அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு 4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இது டீஸ்பூன் கிடையாது, டீஸ்பூன்லேயே கொஞ்சம் பெரிய சைஸ். இதில் நான் 4 கரண்டி போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த புதினா கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா வதங்கி ஒரு சூப்பர் அரோமா க்ரியேட் பண்ணோம். அதுதான் வாசனையே நம்ம வீடே மணக்கும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 செகண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா லைட்டாக அடி பிடிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் அடிலாம் அது பிடிக்கல, லைட்டாக ஒட்டிகிட்டு இருக்கும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்த உடனே அது கரெக்டாகிடும். நான் சின்ன தக்காளி, அதாவது ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம பிரியாணிக்கான உப்பே நம்ம ஃபஸ்ட் டைம் போடுறோம். தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணும். அண்ட் தென் பிரியாணியோட உப்பு நம்ம இப்போ தான் ஆட் பண்ணுறோம். உப்பு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போவே நம்ம உப்பு ஆட் பண்ணியாச்சு. பின்னாடி பத்தாட்டி நம்ம மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரணும். ஸோ இப்போ நம்ம தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு. உங்களுக்கு முழுசாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி லைட்டாக கொத்தி விட்டுக்கோங்க, நல்லா மசிஞ்சு வந்துடும்.
இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புளிப்பில்லாத தயிர் வந்து ஒரு 1/4 கப் வந்து நான் சேர்த்துருக்கேன். ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா அப்புறம் தக்காளி நம்ம சேர்த்து புளிப்பான தயிரும் சேர்த்தோன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ புளிப்பில்லாத தயிரை பார்த்து நீங்கள் நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மசாலாவோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக அரிசி வந்து 3/4 கிலோ தான், சிக்கன் வந்து 1 கிலோ. எப்போவுமே நம்ம வந்து அரிசியை விட கறி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கறியோட எசன்ஸ்லாம் வந்து நல்லா இறங்கி, நீங்கள் மட்டனாக இருந்தாலும் சரி சிக்கனாக இருந்தாலும் சரி, கறி வந்து அரிசியை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ இந்த மசாலாவோடு சேர்த்து நம்ம நல்லா கறியை வதக்கி விட்டுக்கலாம். கலர் பார்த்திங்கனாலே தெரியும், ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நல்லா இது வதக்கி விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சைட் பை பார்த்திங்கன்னா நம்ம வந்து முட்டை வந்து நான் வேக வச்சுட்ருக்கேன். பிரியாணிக்கு முட்டை இல்லைனா எப்படி சண்டை வந்துடும். இப்போ நல்லா தண்ணி விட்டு சூப்பராக வந்துடுச்சு. ஆக்சுவலாக தக்காளி, தயிர், சிக்கன் இது 3த்துலேருந்துமே நல்லா தண்ணி விடும். அதனால் நீங்கள் தண்ணி பிரியாணிக்கு ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கரெக்டாக ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி அரிசி வந்து குழஞ்சிரும், உடஞ்சிடும். இப்போவே வந்து சிக்கன் வந்து நல்லா ஹாஃப் பாயில் ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நம்ம இந்த டைமில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 ஆழாக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் 3 ஆழாக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். ஏன்னா 1 ஆழாக்குக்கு 1.5 ஆழாக்கு தண்ணி ஊற்றணும். 2 ஆழாக்குக்கு நான் 3 ஆழாக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் எடுக்கிறீங்களோ அதே பாத்திரத்தில் நீங்கள் தண்ணியும் அளந்து ஊற்றுனீங்கன்னா தான் கரெக்டாக வரும். பிரியாணிக்கு தண்ணி மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நான் உப்பு செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணால் தான் உண்டு. ஏன்னா நம்ம அரிசி போட்டதுக்கப்புறம் சேர்த்தோன்னா கிளற வேண்டியதாக இருக்கும், அரிசி உடையும். இப்போ நல்லா வந்து கொதித்து வந்துடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போவே சிக்கன் வந்து நல்லாவே வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப கிளறக்கூடாது. ஒரு அளவுக்கு பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் தான் அதை வந்து கிளறணும். இப்போ நம்ம வந்து கிளறிக்கலாம், ஏன்னா அது இன்னும் குக் ஆகலை. ஸோ இப்போ அரிசியாக தான் இருக்குது. நம்ம ஹாஃப் பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம போட்டு கிளறணுன்னா உடஞ்சி போயிடும். இப்போ நல்லா இதை வந்து கிளறிட்டு இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு வந்து நம்ம தொண்டைக்கு வந்து உரைக்கணும், உப்பு வந்து அங்கே கரிக்கணும். அதுக்குன்னு ரொம்ப கரிக்கக்கூடாது, உங்களுக்கு தெரியும் அந்த அளவு. அந்த அளவுக்கு கரிச்சா ஓகே. இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து அரிசி பார்த்திங்கன்னா நம்ம போட்டதை விட டபுள் தி சைஸ் வந்து ஆயிடுச்சு. ஸோ தண்ணி கொஞ்சம் வற்றலை. தண்ணி வற்றினதுக்கப்புறமா நம்ம வந்து இதை தம்மில் போட்டுடலாம். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா தலை கொதித்து தண்ணி ஒரு அளவுக்கு நல்லா வற்றிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம தம் போட்டுக்கலாம். வீட்டில் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணாத தோசைக்கல் வந்து நீங்கள் இருந்துச்சுன்னா அதை அடியில் வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா ஓரளவுக்கு வற்றிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வெயிட்டான பொருள் எதாவது எடுத்து வைங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அதுக்கு மேலே வச்சுருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம பிரியாணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து அவங்க ரெஸ்ட்டில் தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ், லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் அண்ட் தென் ஆஃப் பண்ணிவிடுங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா நல்லா செம மழை சென்னையில் வேறு லெவலில் இருந்தது. அண்ட் மழைக்கு ஏற்ற மாதிரி நல்லா சுட சுட பிரியாணி, முட்டை, ரைத்தா வேறு லெவல் இன்றைக்கி காம்பினேஷன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், சூப்பராக ரெடியாக இருக்குது பிரியாணி. குலையாமல் உதிராமல் நல்லா சூப்பராக உதிரியாக. அண்ட் தென் என் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நம்ம காரம் அவ்வளோவா சேர்க்காததுனால. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. பாய்.